தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து மனு செய்தவர்களிடம் நடைபெற்று வரும் நேர்காணல் இன்றுடன் நிறைவடைகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை அண்ணா அறிவாலயத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் லாவண்யாவிடம் கேட்கலாம். லாவண்யா வணக்கம். வேட்பாளர் நேர்காணல் இன்னையோட முடிவடை இருக்கக்கூடிய நிலையில தேர்தல் அறிக்கை ஓரிரு நாட்களில் வெளியாக ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா லாவண்யா? திமுக சார்பில் 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவோருக்கான விருப்ப மனு மீதான நேர்காணல் இன்றுடன் நிறைவடைகிறது. இன்று 2 பாகங்களாக இந்த நேர்காணல் நடைபெற இருக்கிறது. முதல் பகுதியில் அதாவது காலையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளுக்கும் அதே போன்று புதுச்சேரி மற்றும் காரைக்கால் இருக்கக்கூடிய தொகுதிகளுக்கான நேர்காணல் இன்று நடைபெறுகிறது. குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் போட்டியிடுவதற்காக 113 பேர் விருப்ப மனு தாக்கல் செய்திருக்கார்கள். அவர்களுக்கான நேர்காணல் இன்னும் சற்று நேரத்தில் அறிவாலயத்தில் தொடங்க இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து மாலை பொழுதில் சென்னை மாவட்டத்தில் அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய 3 மாவட்ட பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தொகுதிகளுக்கான நேர்காணல் இன்று மாலை நடைபெற இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த நேர்காணல் முடிந்த பிறகு விரைவில் திமுகவின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் பல்வேறு முக்கிய அம்சங்கள் இடம்பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது பல்வேறு அறிவிப்புகளை திமுக அறிவித்திருந்தது. அதுவும் அதே போன்று பல்வேறு புதிய அறிவிப்புகளும் அதாவது திமுகவின் தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்காக குழுக்கள் அமைக்கப்பட்ட அதற்கான தேர்தல் அறிக்கைக்கான பல்வேறு கூட்டங்கள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு முக்கிய அம்சங்கள் இதில் இடம்பெறும். குறிப்பாக விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய அளவில் இந்த தேர்தல் அறிக்கை இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கிய பிரச்சனையாக இருக்கும் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தொடர்பான அறிவிப்பும் இந்த தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மனோஜ், லாவண்யா, இன்றுடன் நிறைவடையக்கூடிய இந்த வேட்பாளர் தேர்வு அது மட்டும் இல்லாம இன்னும் கூட்டணி இறுதி செய்யப்படாத இந்த சூழல்ல வேட்பாளர் பட்டியல் எப்பொழுது திமுக சார்பில் வெளியிடப்படும் என்பது தொடர்பாக ஏதாவது தகவல்கள் இருக்கா லாவண்யா? திமுகவை பொறுத்தவரையில் இந்த நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி தொடர்பான அறிவிப்புகள் பேச்சுவார்த்தையில் தான் தற்பொழுது வரை இருக்கின்றன. குறிப்பாக திமுக காங்கிரஸ் இடையான கூட்டணி தற்பொழுது அமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான வேட்பாளர் தேர்வு மற்றும் தொகுதி பங்கீடு உள்ளிட்ட பல்வேறு விதமான பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். அதனை தொடர்ச்சியாக தான் திமுகவின் வேட்பாளர் அறிவிப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான தேர்வுகளுக்கான நேர்காணல் தான் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. விரைவில் அதாவது கூட்டணி இறுதி செய்து தொகுதி பங்கீடு நிறைவடைந்தவுடன் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக திமுகவின் கூட்டணியில் தேமுதிக அங்கம் வகிக்குமா என்பது தொடர்பான ஒரு கேள்வி தொடர்ச்சியாக அரசியல் வட்டாரத்தில் இருந்து வருகின்றது. தற்பொழுது அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. அந்த பேச்சுவார்த்தையின் நிலை என்ன என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வமான தகவல்கள் தற்பொழுது வரை வெளியாகவில்லை. இந்த நிலையில் கடந்த வாரத்தில் தேமுதிகவும் திமுகவும் கூட்டணியில் இருப்பதாகவும் அதற்கான தொகுதி பங்கீடு நிறைவடைந்து விட்டன, விரைவில் அதற்கான அறிவிப்புகள் வெளியாகும் என்று தகவல்கள் வெளியாகி இருந்தன. இந்த நிலையில் அதனை தேமுதிகவின் கொள்கை பரப்பு செயலாளர் சந்திரகுமார் மறுத்து அதற்கான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அதன் தொடர்ந்து தற்பொழுது வரை இதற்கான கூட்டணி இறுதி கட்டம் அமைக்கப்படாமல் இருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸ் எத்தனை அளவிற்கு அவர்களுக்கான தொகுதிகள் வழங்கப்படும், அவர்களுக்கு எத்தனை சதவீதத்திற்கான தொகுதிகள் இறுதி செய்யப்பட்ட அதற்கான வேட்பாளர் தேர்வும் காங்கிரஸ் தரப்பில் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. எனவே திமுகவுடனான கூட்டணி இறுதி செய்யக்கூடிய பட்சத்தில் தான் திமுகவின் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மனோஜ், லாவண்யா, தேமுதிகவினுடைய வேட்பாளர் நேர்காணலின் பொழுது அந்த கட்சியைச் சேர்ந்த விஜயகாந்த் அந்த வேட்பாளர் நேர்காணல கலந்துகிட்டவங்க கிட்ட யாருடன் கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு கேட்டதுக்கு பெரும்பாலானவர்கள் திமுகவுடன் கூட்டணி சேரலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருந்ததா நம்ம செய்திகளை படிச்சிருக்கோம். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது திமுகவினுடைய நேர்காணல இந்த கூட்டணி தொடர்பாக ஏதாவது அந்த வேட்பாளர்களிடம் கேள்விகள் ஏதாவது வைக்கப்பட்டதா, அதற்கு அவர்கள் ஏதாவது பதில்களை தெரிவிச்சிருக்காங்களா? இப்போதைக்கு அந்த கூட்டணி நிலவரம் எவ்வாறு இருக்கிறது லாவண்யா? அதாவது திமுகவை பொறுத்தவரையில் அதிமுகவிற்கு ஒரு மாற்றாக இருக்க வேண்டும், அதாவது தற்பொழுது இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற ஒரு கொள்கையோடு தான் தற்பொழுது அவர்கள் நேர்காணல் ஈடுபட்டு வருகிறார்கள். அதற்கான கூட்டணி பேச்சுவார்த்தையும் அதாவது பல்வேறு கட்சிகளிடம் அழைப்புகளையும் திமுகவினர் முன்வைத்து வருகிறார்கள். குறிப்பாக அதாவது கடந்த டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி திமுக தலைவர் கருணாநிதி உட்பட அனைவருமே
தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வந்து தங்களுடைய கூட்டணிக்கு வர வேண்டும் என்பது போன்ற ஒரு கோரிக்கையை வந்து முன்வைத்திருந்தார்கள். இந்த நிலையில் தற்போது வரை அதற்கான பேச்சுவார்த்தைகள் தான் நடைபெற்று வருகின்றன. திமுகவிற்கும் காங்கிரஸ் உடனான கூட்டணி வந்து இறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய பட்சத்தில் தேமுதிகவும் தங்களுடைய கூட்டணிக்கு வர வேண்டும் என்ற கோரிக்கையை வந்து அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இதற்கான பேச்சுவார்த்தையும் வந்து தற்பொழுது நடைபெற்று வருவதாகவும் தேமுதிகவை பொறுத்தவரையில் அவர்களுடைய நேர்காணல் போது இது தொடர்பான கேள்விகள் வந்து அங்கு இருக்கக்கூடிய நேர்காணலில் பங்கேற்றவர்களிடமும் அதே போன்று அவசர மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வந்து நடைபெற்றது. தேமுதிகவில் அதாவது கடந்த சனிக்கிழமை அன்று நடைபெற்றது. அந்த கூட்டத்தின் போதும் வந்து எந்த கூட்டணியுடன் வந்து நாம் செல்ல வேண்டும், அது மட்டும் இல்லாமல் தேமுதிகவின் திருப்புமுனை மாநாடு வந்து நடைபெற்றது. அதிலும் வந்து கிங்காக இருக்க வேண்டுமா, அதாவது ஆட்சியை வந்து நாம் அமைக்க வேண்டுமா அல்லது ஆட்சி அமைப்பதற்கு உதவியாக இருக்க வேண்டுமா என்பது தொடர்பான கேள்வியும் வந்து தொண்டர்களிடமும் அதே போன்று மாவட்ட செயலாளர்களிடமும் வந்து இந்த கூட்டத்தில் வந்து வைக்கப்பட்டதாக வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் வந்து அவர்கள் பெரும்பாலானோர் வந்து திமுகவுடன் செல்ல வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வந்து அவர்கள் முன்வைத்திருப்பதாகவும் திமுகவுடன் இதற்கான பேச்சுவார்த்தை வந்து நடைபெற்று வருவதாகவும் வந்து குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் திமுகவை பொறுத்தவரையில் வந்து வலுவான ஒரு கூட்டணியை வந்து அமைக்க வேண்டும் என்பதற்காக அவர்களும் வந்து பெரிய அளவில் வந்து முயற்சிகளை வந்து மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் விரைவில் அதாவது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வந்து அமலுக்கு வந்திருக்கின்றன. இந்த நிலையில் விரைவாக திமுக மற்றும் தேமுதிகவின் கூட்டணி தொடர்பான அறிவிப்புகள் வந்து வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மனோஜ், நிச்சயமாக லாவண்யா, இன்றுடன் நிறைவடைய இருக்கக்கூடிய திமுகவினுடைய வேட்பாளர் நேர்காணல் குறித்து அண்ணா அறிவாலயத்திலிருந்து விரிவான தகவல்களை நேரலையில் கொடுத்து எங்களுடைய தகவல்களுக்கு நன்றி லாவண்யா.